பாருங்க, நான் 5 முட்டை வேவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மஞ்சள் கருவெல்லாம் எடுத்து வச்சிடலாம். மஞ்சள் கருவெல்லாம் பாரு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முட்டையை இப்போ நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். உடையாமல் பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அப்படியே உடையாமல் எடுத்து வச்சிடணும். இப்படி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் விடணுதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா சேர்ந்து பொரிஞ்சு வரட்டோருக்கு. நல்லா சேர்த்து ரெண்டும் நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக 2 நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதில் கருவேப்பிலை கொத்து போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நாம் இதில் மிளகாத்தூள், செலவுத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச செலவுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் கூட்டி குறைச்சி கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதால கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுட்ரு கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். எல்லாம் அந்த பச்சை வாசமெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம அறுத்து வச்சு முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். வேகாமல் எடுத்து சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா போட்டு கட்டி விடலாம். இதுக்கு வந்து இப்போ அதிகமாகலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் தான் சேர்க்குறேன். ஆக மொத்தம் ஒரு 4 ஸ்பூன் வரும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் சேர்க்கணும். அதிக தண்ணி இதுக்கு சேர்க்கக்கூடாது. அப்படியே அப்பப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே விட்றாதீங்க, அடி பிடிச்சிரும். பாருங்கள், அப்பப்போ கலந்து கொடுத்தாச்சு. அங்கங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் வந்து இந்த மஞ்சள் கருவை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோமா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், எல்லாம் உடஞ்சிரும். அதனால தான் இப்போ சேர்க்குறோம். பாருங்கள், அப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படின்னு சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சேர்ந்து சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கை மட்டும் அப்படி கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவில் இருக்கும்.